மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆச்சி மசாலா வழங்கும் வா தமிழாவா. திருமணம் என்பது தமிழர் வாழ்வில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைசன்ஸை வழங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு. என் போட்டு பிரமாதமாக சமைப்பா அப்படின்னு சொல்கிற முதல் பொய்யில் தொடங்கி, என் பையன் வந்து ஒரு 5 இலக்க சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் பொய் சொல்வது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மயங்களை நம்பி நம்ம ஏதாவது வார்த்தை கொடுத்துட்டு நாளைக்கு அந்த புள்ள நீ தானே சொன்னேன்னு கேட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு இப்போ குடும்பங்கள் ஏறத்தாழ பொய் சொல்வதில்லை. பையன் ஃபோன் நம்பரை வாங்கி பொண்ணுகிட்ட கொடுத்து, பொண்ணு ஃபோன் நம்பரை பையனை கொடுத்து நீயே பார்த்துக்க பேசிக்க, அந்த முடிவை பிள்ளையிட்டே தள்ளிடுறது. அப்போ இப்போவும் பொய் சொல்லி திருமணம் நடக்குதா அப்படின்னா நடக்குது. அதை யார் சொல்கிறா? குடும்பம் சொல்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆண் சொல்கிறான், தான் எந்த வகையிலையாவது மிகச்சிறப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட நல்ல பேரை வாங்கிடணும் அப்படிங்கிறக்காக. பெண் அதை நம்புகிறா. திருமணம் முடிந்த பிறகு அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே அந்த பொய் வெளுத்துரும். இன்றைக்கி இருக்கிற இளம் தம்பதிகளில் மனைவிமார்களுக்கு இருக்கிற பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, சொன்னது என்னாச்சுன்னு கேட்குறது தான் புருஷங்கிட்ட. இன்றைக்கி வா தமிழாவால் அதைத்தான் பேச நினச்சோம். புதிதாக திருமணம் முடித்த மனைவிமார்கள் தங்கள் கணவனிடம் சொன்னது என்னாச்சுன்னு கேட்பது தான் இன்றைய உரையாடலுக்கான களம். கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லது கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த விஷயமெல்லாம் சொன்னார், இதெல்லாம் செய்வேனார். அது ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறதா இருக்கலாம், பூ வாங்கி தரதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னென்னமோ வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. ஆனால் எதையுமே நிறைவேற்றல அவர். நான் என் கணவனை இதன் மூலமாக தண்டிக்க விரும்புகிறேன், இந்த பனிஷ்மெண்ட் அவர் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு பாவக்காய் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது, தாலி இருக்குது, குங்குமம் இருக்குது, கரலாக்கட்டை இருக்குது, டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதன் மூலமாக ஏதாவது ஒரு தண்டனை உங்கள் கணவனுக்கு வழங்கலாம்னா யார் என்ன தண்டனை வழங்குவீங்க? முதல்ல யார் தண்டிக்க விரும்புறீங்க கணவரை? ஓகே வாங்க, நீங்கள் மைக் வச்சுக்கோங்க. என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க? ஏன்? டாட்டூ போட்டுக்கிட்டோம். டாட்டூ பண்ணுமா? ஏன், எதனால? கல்யாணம் ஆகி 3 monthsல வந்துட்டு இந்தியாவுக்குள்ள எங்க வேணா போலாம் அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு வரையும் வண்டியில எங்கேயுமே கூட்டிட்டு போல. இங்க சென்னைக்குள்ள எங்க வீட்டுக்கு மட்டும்தான் வண்டியில போயிட்டு வரோம். டாட்டூ என்ன கொடுக்கணும்? என் பேரை போட்டுக்கணும். அது பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரணும். என்ன பேசாம இருக்கீங்க? உங்களை தான் சொல்றாங்க ரேஷ்மாவை வெளிநாடு கூட்டி செல்வேன் அப்படி பச்சுமா? நீ கண்ணை காட்டுறீங்க உங்களுக்கு. இல்ல வேணாம் வேண்டாங்களா? வேணா இது கூட்டு பாரு. எப்ப நைட்டு வீட்டுக்கா? சொன்னதை காப்பாத்துவேன். சொன்னதை காப்பாத்துவேன் மட்டும் போதுமா? ரேஷ்மா வேண்டாம். இப்ப நீங்க வந்து கொஞ்ச நேரம் போய் ரேஷ்மா பச்சை குத்திட்டு வர்றீங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். ஓகே, அடுத்து யாரு? அவங்கள வந்து நான் உடம்ப குறைக்க சொல்ல, ஃபிட்டா இருக்க சொல்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே சொல்லிட்டு இருக்கேன். பட் இன்னும் வந்து அவர் பண்ணல. ஜிம் போறது கிடையாது, டயட்ல இருக்கிறது கிடையாது. அதனால அவர் வந்து அந்த கடலைக்கட்டியை தூக்க சொல்ல போறேன். உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 1 மாசம். வர மாட்டேங்கிறாரு. வாங்க. கரலாக்கட்டை சுத்தி இருக்கீங்களா? கரலாக்கட்டையை தூக்கி சுத்துறீங்களா, மனைவியை தூக்கி சுத்துறீங்களா? இவ்வளவு ஒரு அப்பாவியா இருக்க ஒருத்தர் வந்து நீங்க வந்து கொடுமைப்படுத்த வைக்கிறீங்க. அதுல இருந்து தப்பிக்கிறக்க அவர் நான் அந்த மனைவி தூக்கி சுத்துறீங்க. நீங்க ஆமாமா சரினா எப்படி உடம்ப குறைப்பாரு அவரு? வந்த வாய்ப்பை விடக்கூடாதுல்ல, அதனாலதான். ஓகே, தேங்க்யூ. வேற யாரு? வாங்க, நீங்க வாங்க. இன்னும் இவ்வளவு ஆர்வமா வர்றாரு. ஆடுன்னு பிடிக்க ஆயிடுச்சுல, எப்போ வந்தா என்ன? இந்த ஸ்டைலில் தான் வரணும்னு முடிவு பண்ணது யார்? நீங்களா அவங்களா? இது என்கேஜ்மெண்ட் ஷர்ட்டு, ஸோ இது போடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால இதில் எப்படி மேட்ச் பண்ணி போட முடியுமோ போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன தண்டனை சொல்லுங்க. என்ன சொன்னாரு, எதை செய்யல அவர்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சார், இவர் எனக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்ததை விட இவங்க அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு நிறைய பூவே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். எவ்வளோ நாளைச்சு உங்களை கல்யாணம் ஆகி? 6 மாதம் ஆக போகுது. 6 மாசத்துல வந்து ஒரு தடவை கூட பூ வாங்கி கொடுத்தது இல்லையா? ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் அடிக்கடிக்கு வாங்கி தந்தது கிடையாது. ரேர் சார். பழக்கம் இல்லை சார் யாருக்கும் வாங்கி. எது பழக்கம் இல்லை? யாருக்கும் பூ வாங்கி கொடுத்து பழக்கம் இல்லை. இதில் யாரெல்லாம் மனைவி பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க தெரியும்? இவங்கெல்லாம் யார்? டாக்டரேட்டா? நிறைய பேர் தூக்காம இருக்காங்க பாருங்க. பரவாயில்ல, தூக்குனால அவங்க ஏன் ஜாதி சார்? தூக்குனால பார்த்து சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டு தூக்காதால பார்த்து ஆறுதல் எழுதிங்க. என் நண்பர். ஓகே, இப்போ என்ன செய்யணும்? பூ வச்சுட்டு ஒரு பாவக்காய் சாப்பிட்டோம் சார். போதும் சார், ஒரு பனிஷ்மெண்ட். இல்ல சார், பூ வைக்கிற அவங்க விருப்பம். பனிஷ்மெண்ட் பாவக்காய் சாப்பிடுறது. ஓகே, இப்போ முதல்ல வந்து பாவக்காய் சாப்பிடுவோம். சரி, எது வந்தா நான் பாதி என் பொண்டாட்டி பாதி. நான் பாதி பாவக்காய், அவ பாதி பாவக்காய் சாப்பிட்டு சார். நீங்க சாப்பிடுங்க முதல்ல. கண்டிப்பா சாப்பிடுவா. கண்டிப்பா இந்த பக்கம் அப்பதான் கம்ப்ளீட் ஆகும்.
பாவமா இருக்கு. சூப்பர் பா, தேங்க்யூ. ஓகே, உங்கள் கணவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க, ஏன்? ஆக்சுவலாக 1.5 இயர்ஸாக லவ் பண்ணோம். லவ் பண்ணுறப்பலேருந்தே நான் சொல்கிறது வந்து கல்யாணத்தப்போ தாலி கட்டிட்டு எனக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் நீ கிஸ் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நான் வந்து தாலி கட்டுறப்போ நான் அவரையே பார்க்குறேன் கொடுப்பாருன்னு, கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஈவன் ஆஃப்டர் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அப்பயும் சொல்கிறேன் எனக்கு கொடுக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது அவர் செய்யலை எனக்கு. இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு அவங்க சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் என்னோட சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் என்ன தப்பாக நினச்சிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது. நான் அந்த இடத்துல கொடுக்கல. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உங்களை பற்றி தப்பா நினச்சா என்ன செய்யறதுங்கிறதுக்காக அது காரியம் செய்யல, அப்படிதானே? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் என் பதில் கொடுத்துருவேன். நான் எனக்கு அவங்க கேட்கறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இவங்களை யாரும் கேட்டக்கூடாது. என்னோட ஃபர்ஸ்ட் ரீசன் அதான். ஸோ அதனால தான் நான் அங்கே தரல. ஓகே, இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? குங்குமம் வைக்கணும் எனக்கு. கல்யாணத்தப்போ இப்படி வைப்பாங்கல்ல குங்குமம், அது வந்து இங்கே தானே வைக்கணும். எனக்கு அவர் இங்கே வச்சு விட்டாரு. அதுவும் தப்பு. அதுவும் தப்பு பண்ணிட்டு ஓகே, இப்படி வைக்கணும். சுற்றி வர இதை விட எளிய விஷயம் ஒன்று செய்ய விடாது. ஓகே, வேற யாருக்கெல்லாம் திருமணத்தின் பொழுது கணவன் தன் நெற்றியில முட்டமிடணும்னு ஆசை இருந்துச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர். இதில் யாரெல்லாம் நிறைவேற்றினீங்க? ஓகே, 2 பேர். அது என்ன இப்போ எல்லாரும் கூட ட்ரெண்டாக எல்லாரும் கேட்குறதா? அது இல்லை, அது கொஞ்சம் நல்ல ஃபீலாக இருக்கும் இல்லையா? லைக் நாங்கள் 8 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணோம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, ஏன்டா கொடுக்கலன்னு, ஏன்டா கிஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்டால், நான் தாலி உனக்கு கட்டுறேன்னு எனக்கு தெரியல, அது தாலின்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. சார் அப்படி இல்லை சார், இவ்வளோ சீக்கிரமாக தாலி கட்டுவாங்கன்னு தெரியாது சார். தாலி கட்டுவாங்க, யாரோ கட்ட மாதிரி சார் நான் தான் சார் கட்டுவேன். நான் கட்டவே இல்லை சார், நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போனேன், அவங்க எடுத்து கட்டிட்டாங்க. ஓகே, அதுதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஞாபகமே இல்லை சுத்தமாக. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்க நினைக்கிறேன். காதலிச்ச காதலி மனைவி ஆகுறாங்க, தெரிஞ்சவங்க, ஆல்ரெடி விருப்பத்தை சொல்லியிருக்காங்க, பல தடவை பேசியிருக்கோம். பெண்ணுக்கு அது விருப்பம் இருக்கு, ஆணுக்கு எந்த இடத்துல தயக்கம் இருக்கு முத்தமிடுறத மனைவிய? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். ஆக்சுவலா அவங்க கல்யாணம்னு சொல்லும் போதே பொண்ணுங்க ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. ஆம்பளை கல்யாணத்துல இதெல்லாம் பண்ணி வரணும், கல்யாண டைம்ல இந்த ட்ரெஸ் எடுத்து வரணும், இந்த பெரும்பாலான தாட்டு பசங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னோட கல்யாணத்துக்கு என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அதை அரேஞ்ச் பண்ணணும், இதை அரேஞ்ச் பண்ணணும், வேன் அங்கே போகணும் இங்கே போகணும், அப்பாட்ட அது சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாமே என்னோட பார்ட்டிசிபேஷனும் இருந்துச்சு. அதெல்லாம் தாட்டில் இருக்கும்போது அந்த லவ்ல ஒரு ஹனிமூன் பீரியட் சொல்லுவாங்கல்ல, என்கேஜ்மெண்ட் டு மேரேஜ், அதில் அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு பிளான் பண்ணுற டைமே கிடைக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு தெரியுதா? உங்களுக்குலாம் ஒரு பொறுப்பும் கிடையாதான். திருமண நாள் வரையும் உங்களை அலங்காரம் பண்ணிக்கிறது, உங்களுக்கு முத்தமிடுறது, பற்றி நினச்சிட்டு இருப்பீங்களாம். அவருக்கு அண்ணன்ட்டு வேலை சொல்லட்டுமா, அப்பாட்ட வேலை சொல்லட்டுமா, வேன் வந்துருச்சா, சமயக்காரனுக்கு வாழைக்காய் வந்து இறங்கிருச்சா, இதெல்லாம் யோசிக்கிறனால எங்களுக்கு பொண்டாட்டியே முத்தம் கொடுக்குறதுக்கு நேரம் இல்லைங்கிறது. நான் சொல்கிறேன், அவங்கள நான் ரீசன் கேட்டேன். ஆக்சுவலாக நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லி வச்சேன், எனக்கு ஆசைலாம் சொல்லிட்டேன். அவங்களும் ஓகேலாம் சொல்லி பிளான்லாம் இருந்துச்சு. கல்யாணத்தப்ப அழுகுறாங்க சார், அவங்கள பார்த்து எனக்கு அழுவு வருது. அந்த டைமில் சீரியஸாக நான் இந்த பூமியிலே இல்லை. அது 10 இயர்ஸ் மோஸ்ட் அவாய்டட் மூமெண்ட். நான் ரொம்பவே சந்தோஷமா காதலா நீங்க? ஆமாம் சார். நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் ஒரு ரீசன் என்னன்னா, ஒரு வேர்ட் தான் ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப யூஸ் ஆகும். என்னடா பையன் பொண்டாட்டி பேச்ச கேட்குறான் அப்படின்ற வேர்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அதனால கல்யாணத்து அன்னைக்கே நெத்தியில் முத்த வச்சுட்டா, அடடா பையன் சாஞ்சிட்டா, இனிமேல் பொண்டாட்டி பேச்ச தான் கேட்பான் அப்படின்றதுனாலையும் சில பேர் கொடுக்காம இருக்காங்க. இந்த கன்ஃபர்மேஷனை எல்லா உறவுக்காரர்களும் சொல்லணுங்கிறக்காக முத்தம் கேட்குறீங்களா? அப்படிதான் சார் மொத்தம். அப்படிதான் சார். அப்படித்தானா? ஆமாம் சார். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, பட் அவர் பண்ணலை. நிறைய வாட்டி சொன்னேன், இல்லை எனக்கும் தெரியல, நான் கேட்டேன். அவரும் வந்து நான் பிஸியாக இருந்ததால மறந்துட்டேன் அப்படின்ற ஒரு ரீசன். என்ன பிஸி? ஒரு தாலி கட்டிட்டு முத்தம் கொடுக்குறோம். சில வந்து என்னன்னா லைட்டாக அவங்க சொன்ன மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா வந்து செகண்ட் நாட் போடும்போது வந்து ஷூலேஸ் மாதிரி டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அதனால டோட்டலாக பிளாங்க் அவுட் ஆகிட்டேன். ஸோ அடுத்து முதல் முடிச்சு போட்டு செகண்ட் நாட் வந்து பட்டர்ஃப்ளை நாட் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து அது திருப்பி ஐயோ தாலி கட்டுறோட்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சரி பண்ணி போடுறதுப்போ அது அந்த டைம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், நான் அது கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. அதை கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை.